ரொம்ப தப்பா பேசினார் சார். நான் வெளியே போங்கன்னு சாதாரணமா தான் தள்ளேன். அவர் தான் கண்ட்ரோல் இல்லாம போதையில போய் கீழே விழுந்துட்டார் சார். ஏயா நீ ஒண்ணு சொல்ற, அவர் ஒண்ணு சொல்றாரு, நான் எதைத்தான் நம்புறது? ஐயா, என் புள்ள அவரை வெளியில போங்கன்னு தான் சொன்னான். மத்தபடி இவன் மேல எந்த தப்பும் இல்ல. அதுதான் உண்மை. சரிம்மா, யாரு சொல்றது உண்மைன்னு விசாரிச்சாதானே தெரியும். நீ ஸ்டேஷனுக்கு வாப்பா. சார், நாங்க தான் நடந்தது என்னன்னு சொல்லிட்டோம்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அவனை கூப்பிடுறீங்க? சம்பந்தப்பட்ட ஆளு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்காரு. 2 பேரையும் விசாரிக்க வேண்டாமா? ஐயா, எதுவா இருந்தாலும் இங்கேயே விசாரிங்க. ஸ்டேஷனுக்கெல்லாம் வேண்டாம் ஐயா. அது எப்படிமா? அந்த ஆளு உடனே அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்காரு. சார், அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு சார். இந்த மாதிரி யார் வேணாலும் பிடிக்காதவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்காக நீங்க அன்டைம்ல வந்து கூட்டிட்டு போவீங்களா? இத பாருங்கம்மா, கம்ப்ளைண்ட் வந்தா கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமை. அதைத்தான் நான் செய்றேன். தம்பி நீ கிளம்புப்பா. சார், அந்த ஆளு தான் சார் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணாரு. அதெல்லாம் அங்க பேசிக்கலாம், நீ கிளம்பு. ஐயா வேண்டாம் ஐயா, உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். என் புள்ளைய விட்டுருங்க ஐயா. நீ ஏன் வந்தா நல்லது, இல்லைன்னா அடிச்சு எடுத்துட்டு போட்டு இருக்கோம். ஜிப்ல ஏறு. பாத்தீங்களாம்மா, நான் பயந்த மாதிரி ஆயிப்போச்சு. இருங்கம்மா, நீங்க அழாதீங்க. இவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். சொல்ல கேட்காம ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்றாருமா. உங்க புருஷன் தான் கேஸ் கொடுத்திருக்காரா? நான் பேசிக்கிறேம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சார், இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா தப்பு இவங்க மேல இருக்காது. நீங்க யாரு? என் பேரு பவானி, சிடி பேங்க்ல மேனேஜர். இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு நந்தகுமார், அந்த ஆளோட எக்ஸ் வைஃப். மேடம், உங்க ஹஸ்பண்ட இவங்க அடிச்சு காயப்படுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்காரு. சார், அந்த ஆளு என் ஹஸ்பண்டே கிடையாது. இப்ப டைவர்ஸ் பண்ணி தனித்தனியா தான் இருக்கும். என்னங்க குழப்புறீங்க? அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அவருக்கு 2 வைஃப். நான் இல்லாம இன்னொருத்தி வேற இருக்கா. அந்த ஆளு குடிப்பாரு, பொய் சொல்லுவாரு, திருடுவாரு. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு சார். இந்த கேஸ் கொடுத்தது கூட அதுக்காக தான் இருக்கும். ஏங்க பாக்க பக்க ஜென்டில்மேனா இருக்காரு. நீங்க ஆளை பார்த்து நம்பாதீங்க சார். அந்த ஆளு மாதிரி ஒரு கிரிமினலை பார்க்கவே முடியாது. இவ என் பொண்ணு சார். மன வளர்ச்சி இல்லாதவர். இவளை காரணம் காட்டிதான் அந்த ஆளு வீட்டை விட்டு போனாரு. அதுக்கப்புறம் முறைப்படி டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதோட விட்டாரா? எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணுவாரு. பொண்ணை பணயமா வச்சு பணம் கேட்பாரு சார். இல்லனா பொண்ணை என்னோட கூட்டிட்டு போவேன்னு மிரட்டுவாரு. நானும் பிரச்சனை வேண்டான்னு கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த ஆளை விட்டு பிரிஞ்சு நான் நிம்மதியா இல்ல சார். சித்திரவதை பண்றாரு. அது இல்லாம நிறைய கடன் வேற பட்டிருக்காரு. என் பேரை சொல்லி நிறைய இடத்துல கடன் வாங்கியிருக்காரு. அதை அடைக்கவும் என்னதான் சார் கேட்பாரு? அந்த ஆளை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார். அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆளு. ஆனா இவங்க அப்படி இல்ல சார். ரொம்ப மரியாதையான குடும்பம். மத்தவங்களுக்கு உதவுதான் நினைப்பாங்க. நிச்சயமா பிரச்சனை தரமாட்டாங்க சார். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அரெஸ்ட் பண்ணாதான் ஆச்சுன்னு அவர் அங்க வந்து உட்கார்ந்து இருக்காரேமா. அந்த ஆள் மேல நான் கம்ப்ளைண்ட் தரேன் சார். திருடுறது, குடிக்கிறது, பிளாக்மெயில் பண்றதுன்னு அந்த ஆள் மேல எவ்வளவோ இருக்கு. இப்ப கூட அவர் இங்க வந்து கலாட்டா பண்ணிருக்காரு. அது போதாதா சார் கேஸ் கொடுக்கறதுக்கு? இல்ல வேண்டாம் மேடம், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புறேன். நீங்க எதுவும் ஓய் பண்ணிக்காதீங்க. அம்மா, அப்பாவை போலீஸ் புடிச்சிடுமா? அப்படி ஒண்ணு நடந்துட்டா யாருக்குமே தொல்லை இருக்காது. என்ன பண்றது, அந்த ஆளை இன்னும் விட்டு வச்சிருக்காங்களே. அம்மா ரொம்ப நன்றிம்மா. தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. ஐயோ என்னம்மா நீங்க, உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு சோதனை வந்தா யார் தான் சும்மா இருப்பாங்க? இன்னைக்கு என் பொண்ணு என்னோட இருக்கானா அதுக்கு நீங்க தான் காரணம். என்ன பொறுத்த வரைக்கும் யுகியும் நீங்களும் தான் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அதோட கம்பேர் பண்ணா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடுத்திருக்கீங்க. அதுக்காக நான் என்ன செஞ்சாலும் தகும். மேடம், அம்மா சொன்னாங்கன்றதுக்காக அன்டைம்ல மாயாவை வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. பரவாயில்லப்பா, ஆபத்து வரும்போது நேரம் காலெல்லாம் பார்க்க கூடாது. இவ உங்ககிட்ட குட் நைட் சொல்லிட்டு தான் தூங்குவேன்னு அடம்பிடிச்சா. அதுக்காக போன் பண்ண. ஆமா, நான் தான் சொன்னேன் உனக்கு குட் நைட் சொல்லிட்டு தான் தூங்குவேன்னு. அதுவும் நல்லதா போச்சு. இவ பண்ண வேலையால கேஸ்ல இருந்து தப்பிக்க முடிஞ்சது இல்ல. உண்மைதாம்மா. மாயா வரப்பெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை கூடவே வருதேன்னு சங்கடப்பட்டேன். ஆனா யுகி இப்ப இவதான் காப்பாத்திருக்கா. சரி, 2 பேரும் உள்ள வாங்க. எதுக்கு வாசலே நின்னு ஐயோ பேசிட்டு? வேண்டாம்மா, நாங்க கிளம்புறோம். வா வா. மேடம், தனியா எப்படி போவீங்க? நான் வேணா வந்து விட்டுட்டு வரேன். ஐயோ எதுக்குப்பா சிரமம்? ஆட்டோல தான் வந்திருக்கேன். நாங்க போய்க்கிறோம். வாடா. ஐயோ, இதுல என்னம்மா சிரமம் இருக்கு? இவன் துணைக்கு வீடு வரைக்கும் வரட்டுமே. யுகி, நீ போய் விட்டுட்டு வாப்பா. ஐ யோகி, நீ வீட்டுக்கு வரியா?
வா நம்ம ஒண்ணா போலாம். இல்ல இல்ல நீங்க அம்மாவோட ஆட்டோல போங்க, நான் பைக்ல வரேன். நாம ஆட்டோல போலான்னு. ஆண்டி வாங்க சார். இன்ஸ்பெக்டர், போன விஷயம் என்னாச்சு? அவனை பாத்தீங்களா? விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். அவன் அப்புறம் அவனை ஏன் அரெஸ்ட் பண்ணல? அவன் அடிச்சிருக்கான், எனக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்கான். நான் அவன் மேல முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நீங்க ஏன் அவன் மேல ஆக்ஷன் எடுக்கல? ஒய்? வேண்டான்னு தோணிச்சு, வந்துட்டேன். இன்ஸ்பெக்டர், யூ நோ ஒன் திங், இந்திய குற்றவியல் தண்டனை சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லுது? ஒரு தனி நபருக்கோ ஒரு சமூகத்துக்கோ தொந்தரவு கொடுக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் நடந்துக்கிட்டானாக்க அவன் மேல வழக்கு பதிவு பண்ணணும், அவனை தூக்கி உள்ள போடணும்னு சொல்லியிருக்கு. ஆனா நீங்க செய்யல. ஏன்? எது உங்களை தடுக்குது? நீங்க ரொம்ப பேசுறீங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் திருப்பி கொடுத்துறேன், கிழிச்சு போட்டு போங்க. நோ கம்ப்ளைண்ட். நோ, என்னால இதை ஏத்துக்க முடியாது சார். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வாபஸ் வாங்கறதுக்காக இல்ல, அது மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதுக்காகத்தான். இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதை விட்டுட்டு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் கிழிச்சு போட்டு போன்னு சொல்றது சட்டத்தை மீறின செயலாகும். ஒரு ஆபீஸ்ல இருந்துட்டு நீங்களே இப்படி பண்ணலாமா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அங்க போய் விசாரிச்சப்ப உன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்றாங்கயா. சார், அவன் குற்றவாளி சார், அப்படிதான் சொல்லுவான். அதையே நீங்க எடுத்துக்கிறீங்க. சொன்னது அவன் இல்ல, உங்க சம்சாரம். சாருக்கு 2 ஒய்ஃபாமே. நான் போனப்ப உன் மூத்த ஒய்ஃப் பவானி வந்திருந்தாங்க. உன்னை பத்தி கண்ணா பின்னான்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னன்னு சொன்னாவ? குடிச்சிட்டு டெய்லி போய் பணம் கட்டு ரகலை பண்றியா? ஊரை சுத்தி ஏகப்பட்ட கடன் வேற. இதெல்லாம் பாக்குறப்ப பிரச்சனை அங்க இல்ல, இங்கதான். நல்லா புரியுது. எல்லாத்தையும் சொல்லிட்டாளாவ? சார், அது என் சொந்த பிரச்சனை சார். எது சொந்த பிரச்சனை? 2 பொண்டாட்டியை கட்டி 2 வீட்லயும் அலைய வைக்கிறதா? சார், அது என் பர்சனல் மேட்டர் சார். அதை பத்தி இங்க எதுக்காக ஆராய்ச்சி பண்ணணும்? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அது மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது உங்க டியூட்டி. உன் ஒய்ஃபே அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க. இதுல இருந்து ஒரு லட்சணம் தெரியல சார். நான் நல்லவனோ கெட்டவனோ அது இல்ல பிரச்சனை. அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஆக்ஷன் எடுப்பீங்களா மாட்டீங்களா? அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. அவகிட்ட எவ்வளவு வாங்கினீங்க? என்ன? என் ஒய்ஃப் கிட்ட எவ்வளவு வாங்கினீங்கன்னு கேட்டேன். போனா போகுது விட்டுலான்னு பார்த்தா ஓவரா பேசுற. ஓடி போயிரு, தொலைச்சிருவேன். ஹலோ, என்ன பேசிட்டு இருக்கும்போது கை வைக்கிறீங்க? நான் யாருன்னு தெரியுமில்ல? சார், மேல கை எவ்வளவு வாங்கின நான் கேக்குற? பிச்சிருவோம் பிச்சு. நீ வந்தப்ப குடிச்சிருக்கியான்னு கேட்டேன். நீ என்னையா சொன்ன? என்ன அடிச்சவன் தான் குடிச்சிருக்கான். தள்ளு முள்ளாயி அவன் வச்சிருந்த சரக்கு என் மேல ஊத்திருச்சுன்னு சொல்லியா இல்லையா? வாயை திறந்தா போய் உன்னை சாகடிச்சிருவோம் பாத்துக்க. கலியமூர்த்தி, இவன் வெளியே போக கூடாது. இவன் மேல கம்ப்ளைண்ட் எழுது, உள்ளே வச்சு நொறுக்கிடலாம். சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். ஏய், கம்ப்ளைண்ட் பண்ணவன் மேல கம்ப்ளைண்டா? ஏய், ஏதாவது பேசுற கொன்னே போடுவேன். வேணாம் சார், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீங்க வரம்பு மீறி போறீங்க. என் மேல என்ன கம்ப்ளைண்ட் சார்? யார் சார் கொடுப்பாங்க? உன் ஒய்ஃப் கிட்ட சொன்னா அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் வேண்டாம். உன் மேல நான் போடுறியா கேஸ்? என்ன பொய் வழக்கா? போடுங்க சார், நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். என்னென்ன மேல கேஸ் போடுவீங்க? ராத்திரி நேரத்தில் ஆள் இல்லாத வீட்டுல பூட்டை உடைச்சு நீ திருடி இருக்கன்னு கேஸ் போடுவேன். சார், கலியமூர்த்தி, நான் சொன்னதை அப்படியே எழுதி எஃப்ஐஆர் போடுங்க. நாளையில இருந்து இவனை உள்ள 10 நாள் வச்சு தாளிச்சிடுறேன். சார் சார் சார், பேச கொன்னுருவேன். வாய முடுறேன். வாப்பா, குடிக்க தண்ணி கொண்டு வரேன். சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். பார்த்து ஜாக்கிரதை போயிட்டு வா. எங்க போற? என் வீட்டுக்கு மாயா. நீ வீட்டுக்கெல்லாம் போகாதா, என் கூடவே இரு. எனக்கு கதை சொல்ல. அம்மா டெய்லி ஒரே கதை தான் சொல்றாங்க, அது எனக்கு பிடிக்க மாட்டுது. இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு கதை சொல்றேன். இப்ப நீங்க போய் தூங்குங்க, நான் கிளம்புறேன். ஆமா அம்மு, ரொம்ப டைம் ஆச்சு.
நமக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அவர் போய் தூங்க வேண்டாமா? விடு விடு விடு. ஏன் யுகி எங்கதான் இருக்கணும்? எனக்கு அது சொல்ல வேணாம். நம்ம ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடலாம். என்னடா இது, விளையாடுறதுக்கு நேரம் காலம் இல்லையா? விடு விடு விடு. இல்ல யுகி என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் தூங்கணும். நீ உள்ள வா யுகி. மாயா சொன்ன கேளுங்க. அம்மா தங்கச்சிங்க எல்லாம் வீட்டுல தனியா இருப்பாங்க. நீங்க போய் அம்மா கூட தூங்குங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் விட மாட்டேன். நீ உள்ள வா யுகி. அம்மா விடு அவரை. வர வர உன் பிடிவாதத்துக்கு அளவே இல்லாம போச்சு. விடு அவரை. சொன்னா கேட்கலாம் அம்மா. விடுமா விடு விடு. ஏய் இது பாரு, விடு இல்லன்னா அரைச்சிடுவேன். என்ன முறைக்கிற? இப்படி எல்லாம் அடம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே அரைஞ்சிடுவேன். மேடம் விடுங்க மேடம், நான் பேசிக்கிறேன். மாயா நீங்க குட் கேர்ள் தானே? சொன்னா கேட்கணும். நீங்க சமத்தா எனக்கு குட் நைட் சொல்லிட்டு உள்ள போய் தூங்குவீங்களா? நான் ஏன் வீட்டுக்கு போய் தூங்க வேணாம்? நான் விட மாட்டேன். உள்ள வா. நான் உன்னை விட மாட்டேன். உள்ள வா. மாயா என்ன இது பேட் கேர்ள் மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இப்ப விட போறீங்களா இல்லையா? கைய விடுங்க. விடுங்க கைய. மாயா சொன்ன கேளுங்க. அம்மா மாயா நீ விடுமா. மாயா தம்பி நீங்க கிளம்புங்க. இத பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணா உங்களை பார்க்க நான் வரவே மாட்டேன், பேசவும் மாட்டேன், தெரியுமா? போங்க போய் தூங்குங்க. என்ன மாயா, போங்க போய் தூங்குங்க. போமா. சாரி மேடம், கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பு இல்லப்பா. இவகிட்ட பொறுமையா பேசினா சரியா வராது. நீங்க பண்ணதுதான் சரி. ஆனாலும் அவங்க கிட்ட இப்படி பேசுறேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். மாயா வேற கோச்சிட்டு போறாங்க. அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்த. அவளை நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ அவளுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறேன்னு ஓவரா அடம் பிடிக்கிறா. அதை என்கரேஜ் பண்ணோம்னா அப்புறம் எல்லா விஷயத்திலயும் அதையே எதிர்பார்ப்பா. பின்னால நம்மளால சமாளிக்க முடியாம போயிடும். இப்பவே இது சரி பண்றதுதான் நல்லது. டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. சரி மேடம். அம்மு என்கிட்ட பேசாதப்போ. இதெல்லாம் தப்புடா செல்லம். அம்மா ஒரு விஷயத்த சொன்னா எதுக்காகன்னு நீ புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நீ இப்படி அடம் பிடிச்சா இப்படிதான் நடக்கும். யுகி என்ன சொன்னாப்ல கேட்டல? இனிமே வரமாட்டாராம். நீ இப்படி தொந்தரவு பண்ணா யார் தான் வருவாங்க? இனிமே அம்மாவும் அப்படிதான். என்ன நீ ரொம்ப படுத்தின, உன்னை விட்டு எங்கேயாவது போயிடுவேன். பின்ன என்ன, சொல் பேச்சு கேட்காம எப்ப பார்த்தாலும் இப்படி அடம் பிடிக்கிற? வேண்டானா கோவம் மட்டும் வருது. எனக்கு என்ன போச்சு? இன்னைக்கு நீ தனியாவே படு, நான் போறேன். நீ எல்லாம் அடங்கவே மாட்ட. என்னவோ பண்ணிக்க போ. குடிக்கிறதுக்காக பெத்த பொண்ணோட வண்டியை திருடி இருக்க. நாளைக்கு என்னைய விற்க மாட்டேன்னு என்ன கேரண்டி? இனிமே வரமாட்டான். உங்க கைக்கு கிடைக்கவும் மாட்டேன். உனக்கு ஒரு கும்பிடு, உன் பொண்ணுக்கு ஒரு கும்பிடு. டீ எடுத்துக்கோ. ஏண்டி உனக்கெல்லாம்
கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ராத்திரி போன மனுஷன் என்ன வீட்டுக்கு வரல. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நேத்து ராத்திரி முழுக்க தூங்கல. ஆனா உன்னால மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு புரியல. இப்ப என்ன பண்ணுன்ற? நானும் உன்ன மாதிரி கண்ணத்துல கை வச்சு அழணுன்றியா? ஏய், வீட்டு விட்டு போனது உங்க அப்பாடி. எங்க போனாருன்னு தேட மாட்டியா? அவர் என்ன சின்ன குழந்தையா? காணாம போயிட்டாருன்னு அழுது புலம்புறதுக்கு? அவரே தானே போனாரு, அவரே வந்துருவாரு. அமைதியாரு. என்னால முடியலடி. என்னதான் குடிச்சிருந்தாலும் ராத்திரி என்ன வீட்டுக்கு வந்துருவாரு. இப்ப முதல் முறையா வராம இருக்காரு. நேத்து ஒண்ணு நடக்கலன்னா கூட பரவாயில்ல. நீ அவர் அப்பான்னு கூட பார்க்காம வகத்தொகை இல்லாம பேசி இருக்க. அந்த அவமானம் தாங்காம அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா என்னடி பண்றது? யாரு அவரா? நீ வேற ஏமா? அவர் மத்தவங்கள தான் சாவடிப்பாரு, அவர் ஒன்னும் பண்ணிக்க மாட்டாரு. போதும். ஏதோ வீட்ல இருந்தாரு திட்டின, அது வரைக்கும் சரி. இப்ப எங்க போனாருன்னே தெரியல. போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதெல்லாம் ஒரு ட்ரிக்குமா? வீட்ல மானம் போச்சு, மரியாதை இல்ல. திடீர்னு ஒரு நாள் வராம போன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா நம்ம பதறுவோம். இனிமே இப்படி எல்லாம் நடக்காதுன்னு அவர்கிட்ட சரண்டர் ஆகும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இப்படி பண்றாரு. நான் அடிச்சு சொல்றேமா, அவர் யார் தலையிலயாவது மிளகா அரைச்சு பணத்தை ரெடி பண்ணி குடிச்சிட்டு எங்கேயாவது படுத்து கிடப்பாரு. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, போதை தெளிஞ்சா அவரே வந்துருவாரு. இல்லடி, நீ என்ன சொன்னாலும் எனக்கு சமாதானம் ஆகல. அவர் எங்க இருக்காரு நாமளே போய் தேடுவோம். ஐயோ, ஏமா அவர் இப்படி தாங்குன்னு தாங்குற? போதுமா அவரால நம்ம பட்டது? அவர் வீட்ல இருந்தாலே தலைவலிதான். அவர் கொஞ்ச நாள் கழிச்சே வரட்டுமே. புரியாம பேசாத. அவர் குடிக்காரரோ நல்லவரோ. ஆம்பளை இல்லாம பொம்பளைங்க தனியா வாழ்றது கஷ்டம்டி. அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? என்னதான் வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் பொம்பளைங்க தனியா வாழ்றது சிரமம். இந்த சமூகம் வாழ்வு விடாது. தன்மானத்தோட வளரோன்னு நாம தான் சொல்லிக்கணும். ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி எல்லாம் பேசுவாங்க தெரியுமா? என்னெல்லாம் கதை கட்டுவாங்கன்னு தெரியுமா? அனுபவிச்சவங்களுக்கு தாண்டி அந்த வேதனை தெரியும். என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுமா. அந்த பவானி ஒரு லூச வச்சுக்கிட்டு ஆண் துணையே இல்லாம நல்லா தானே இருக்காங்க. ஆனா நீ மட்டும் இதுக்கு 1000 கதை சொல்ற. உனக்கே இது அபத்தமா தெரியல? இந்த சொசைட்டி பத்திலாம் நீ ரொம்ப அழட்டிக்காத. நாம என்ன பண்ணாலும் அவங்க ஏதாவது பேசிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாது. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? துணைக்கு ஒரு ஆள் கூட இருக்கணும், அவ்வளவுதானே? உனக்கு நான் இருக்கேமா, நான் உன்னை பாத்துக்கிறேன். அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு, நீ கவலைப்படாத. என்னடி பேசுற? அவர் வீட்டை விட்டு ஒரேடியா போனாலும் பரவாயில்லைங்கிறியா? உன்னால எப்படியோ, என்னால முடியாது. மா, நீ இப்படி வீக்கா இருக்கிறதுனாலதான் அவர் அந்த ஆட்டம் ஆடுறாரு. என்ன கேட்டா நீ இப்படி அழுது புலம்பணுங்கிற அவசியமே இல்ல. அவர் மொத்தமா தலை முழுகிடு, அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்னடி இப்படி பேசுற? நீ பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கு தாண்டி தெரியும். என்னால என்னமா பிரச்சனை? என் வேதனை இப்ப உனக்கு புரியாதுடி. உனக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சு ஒரு பொண்ணையும் பெத்தாதான் என் கஷ்டம் உனக்கு புரியும். ஷோ கடவுளே, இதான் குடும்பம்னா இப்படி ஒரு குடும்பம் எனக்கு வேண்டாம். எனக்கு குழந்தையும் வேண்டாம். அப்பாவும் நீயும் குடும்பம் நடத்துற லட்சணத்தை பார்த்துட்டு எனக்கு கல்யாணத்து மேல இருக்கிற ஆசையே போச்சு. ஆம்பளைங்கனாலே வெறுப்பா இருக்கு. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் இப்படியே இருந்துடுறேன். போதும்டி, இருக்கிற வேதனை பத்தாதுன்னு நீ வேற ஆரம்பிக்காத. நானும் அதேதாமா சொல்றேன். ஒரு நல்ல வேலையும் கிடைக்காம சர்டிபிகேட்ஸையும் தொலைச்சிட்டு நானே அலைஞ்சிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல அவரை காணோம் இவரை காணோம் நீ வேற படுத்தி எடுத்துட்டு இருக்க. அப்படின்னா அப்பாவை நீ தேட போறது இல்லையா? சாரி, எனக்கு வேலை தான் முக்கியம். நான் கிளம்புறேன். ஏய், நீ அவரை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இரு. நான் டிஃபனை பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்புறேன். வைஷு, போமா.